இந்த பக்கம் வந்து நேரு ரைடு நடந்திருக்கு, இந்த பக்கம் டாஸ்மாக் கேஸ் ரொம்ப சூடாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை வந்து இவங்க பெருசாக வச்சு வெற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் 2G கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைடு வர டேட்டை இவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. அதுக்கு ஆடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஆடியோவில் வந்து ராஜா அண்ட் அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவங்களாம் வந்து ஃபோனில் பேசுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு வரோம்னா நீங்கள் நாளைக்கு வர சொல்லுங்க அவங்கள அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆடியோ கேட்டிருக்கோம். நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செயின் வந்து எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. மவுண்ட் ரோடோட இருந்துருமா, கோபாலபுரம் வரைக்கும் போகுமா, இல்லை வேற எங்கே போகும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நடந்துருக்கு அந்த விஷயத்தில். அவங்க கண்ட்ரோல்டாக வச்சுப்பாங்க. அவர்கிட்ட விஷயங்கள் நிறைய வந்து கடுமையான விசாரணை இருக்கும். இந்த விசாரணையில் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கை டெஃபினட்டாக செந்தில் பாலாஜிக்கிட்ட போகும். அவர் எங்கே கை காமிக்க போகிறான்னு தெரியாது. 5 பெஞ்ச் ஜட்ஜஸ் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீட் வந்து எல்லா ஸ்டேட்லையும் இருக்கணும்னு. அப்படி இருக்கும்போது இவங்க அரசியல் அசம்பிளியில் ஒரு தீர்மானம் போடுறதோ இல்லை சர்வகட்சி மாநாடு நடத்தி பேசுறதோ எந்த விதத்தில் அது உபயோகப்படும் எனக்கு புரியல. தைரியம் என்னன்னா கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர் அரசியல் விமர்சகர் ஏடி கோபால் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. திமுக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு ஆளுநருக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க, ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டி பயங்கர பிரமாதமான ஒரு கொண்டாட்டத்துல இருக்காங்க திமுக. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செக்ஷன்ஸு, கான்ஸ்டியூஷனில் இருக்கிற செக்ஷன்ஸு, லா அதுதான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்றதை வந்து அவங்க டோட்டலாக இக்னோர் பண்ணியிருக்காங்கன்றது என்னோடய அபிப்பிராயம். நீங்கள் ஆஸ் பர் ரூல் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஒரு அசம்பிளியில் ஒரு பாஸான ஒரு மோஷன் பில்லை வந்ததுன்னா ஒன்று அவரை வந்து இம்மீடியட்டாக பாஸ் பண்ணணும், இல்லைன்னா அதில் ஏதாவது கொரி இருந்ததுன்னா கொரி கேட்டுட்டு அந்த கொரிக்கு ஆன்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது வந்தவுடனே வந்து அது பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவர் ரீடைன் பண்ணிவிட்டு ஒன்று பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும், இல்லைனா அப்படியே ரீடைன் பண்ணலாம். செக்ஷன் 200 அவருக்கு வந்து as soon as possible ரிட்டர்ன் பண்ணணும்னு இருக்குது, இல்லை பாஸ் பண்ணணும்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து as soon as possible இவரோட கன்வீனியன்ட்டுக்கு எவ்வளோ நாள் வேணால் எடுத்துக்கலான்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அது பெண்டிங் வச்சிருக்காரு. அது ஏன்னா அவரோட நல்ல எண்ணம் என்னன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற யூனிவர்சிட்டிஸுக்கோ அரசியல் புகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தது அவருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் வைஸ் சான்சலர்ஸ் மேலே எவ்வளோ அக்யூசேஷன் இருக்குது, எவ்வளோ கேசஸ் பெண்டிங் இருக்குது. அதனால வந்து இது சான்சலரே வந்து இப்போ முதலமைச்சர் தான் இருக்கணும். இது திமுக முதலமைச்சர்னு கிடையாது. இது வந்து யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த முதலமைச்சர்ன்ற மாதிரி தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் அவங்க அசம்பிளியில் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு வேற யாராவது வந்தாலும் அந்த சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலர் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இது அப்படியே பரம்பரையாக உங்களுக்கு அரசியல் உள்ள புந்த மாதிரி ஆகிடும். அதுதான் அவர் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வச்சிருந்தாரு, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அது அங்கே இருக்குது. இப்போ இந்த மீன் டைம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவன் நீதி கேட்குறேன்ற பேர் வழியில் அங்கே போய் கேட்டவுடனே அவங்க வந்து செக்ஷன் 200 இருக்கிற அந்த as soon as possible வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்து நிறைய டைம் எடுத்துட்டீங்க, அதனால் வந்து நாங்கள் 142 வச்சு நாங்கள் இம்மீடியட்டாக அந்த பில்லை நீங்கள் பாஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்சர்ஸும் கொஞ்சம் இருக்குது கவர்னர் பேரில். அதெல்லாம் இவங்க நான் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவங்க வந்து பெருசாக கொண்டாடுவாங்க. இதில் கொஞ்சம் கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கேட்கணுமா அதை 1க்கு 10 சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் உண்மையான ஜட்மெண்ட்டில் வந்து அவருக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. 3 மாதம் டைம் கொடுத்துட்டு அதில் என்ன சிக்கல் இருந்ததுன்னா அது என்ன பண்ணணுன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. பாஸ் தான் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஜட்மெண்ட் கிடையாது, டைம் தான் அவங்களுக்கு 3 மாதம் கொடுத்துருக்காங்க. அது வந்து செக்ஷன் 142 அவங்க சுப்ரீம் கோர்ட்டை யூஸ் பண்ணது, ஜட்ஜஸ் யூஸ் பண்ணது, அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விஷயம் எனக்கு தோணுது. அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அவங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவரை இன்னைக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அவர் கிவன் ரிப்ளை இந்த மாதிரி நாங்கள் அரசியல் புகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் பண்ணியிருக்கேன். இந்த பில் பாஸ் பண்ணனா அரசியல் உள்ளே வந்துடும்,
ஆல்ரெடி நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்குது வைஸ் சான்சலர்ஸ் மேலேன்னு அவர் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த 3 மாதத்தில் அவர் என்ன பண்ண போகிறான்றதை பார்க்கணும். இது வந்து இன்றைக்கே வந்து அவர் வைஸ் சான்சலர் பொசிஷன்லேருந்து வெளியில் வந்துட்டார், நாளையிலேருந்து வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வேண்டர் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பரப்புறாங்க. அப்படி ஒரு முடிவு தான் வந்து திமுக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. துணைவேந்தர் நியமனத்துல வந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய முடிவு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொண்டாட்டத்துல இருக்காங்க. அதுவே தப்பு. ஆக்சுவலா துணைவேந்தர் வந்து செலக்ட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு ஆல்ரெடி. அந்த கமிட்டியில யூஜிசி ஒரு மெம்பர் கூட ஒருத்தர் இருக்காரு. அதுக்கே இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் யூஜிசி தான் பவர் இருக்கு, அது வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் கேஸ் கான்ஸ்டியூஷனே கவர்னர் தான் வந்து சான்சலராக இருக்கணுன்றது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே அப்படியே வந்துட்டு இருக்கு. இதில் கான்ஸ்டியூஷனில் வந்து அவர் கவர்னர் வந்து யூனிவர்சிட்டிக்கு சான்சலராக இருக்கணுன்ற மாதிரி எங்கேயுமே செக்ஷன்ஸ் கிடையாது. இது யூனிவர்சிட்டி லாவில் தான் இருக்குது. அது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது, அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு வருது. இன்னி வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. இதை இவங்களோட அரசியல் ரீதியாக இவங்க நிறைய அந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டு அதில் எல்லாத்துலேயும் வந்து பைசா பார்க்கலான்ற ஐடியாவில் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த வைஸ் சான்சலர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அக்யூஸ்டாகவே இருக்காங்க, கேசஸ் பெண்டிங் இருக்கு, சில பேர் பனிஷ் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தடுத்து நிறுத்தணுன்ட்டு தான் அவர் வந்து இந்த பில்லை பாஸ் பண்ணாமல் இருந்திருக்காரு. 14 பில் 15 பில்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய எல்லாமே ஒரே மேட்டர் தான். அது வேறு வேறு யூனிவர்சிட்டிக்கு சான்சலர் சீஃப் மினிஸ்டராக இருக்கணுன்ற மாதிரி மோஷன் பில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த 10 மசோதாக்களையும் வந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. 3 மாதம் காலக்கெடு இருக்கு. அதுக்குள்ளே இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, யூஜிசி என்ன பண்ண போகுது, அதெல்லாம் போக தான் பார்க்கணும். இல்லை நாளைக்கே வந்து அவர் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சான்சலர் நான் தான் மாதிரி சொல்கிறது இவங்கெல்லாம் பேப்பர்லையும் ஊடகத்துலையும் போடுறாங்க ஒழிய எனக்கு தெரிஞ்சு அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் தவறாகவும் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜட்மெண்ட் ஃபுல்லாக படிக்கணும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 மந்த்ஸ்க்கு டைம் தான் கொடுத்துருக்காங்க கவர்னருக்கு இதை பாஸ் பண்ணணுன்ட்டு. அதுதான் இவர் ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இது நான் இந்த அரசியல் போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பண்ணியிருக்காது. நிறைய வைஸ் சான்சலர்ஸ் ஆல்ரெடி கேசஸ்லாம் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பீடைட் பண்ணணும்னு. இப்போ அந்த கேஸை கூட எக்ஸ்பீடைட் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாம் போக பார்க்கும்போது எப்படி இந்த 3 மாதத்தில் என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து நேரு இது ரைடு நடந்திருக்கு, இந்த பக்கம் டாஸ்மாக் கேஸ் ரொம்ப சூடாக போயின்னு இருக்கு. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை வந்து இவங்க பெருசாக வச்சு வெற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க. போக இந்த 3 மாதம் கழிச்சு தான் ஆக்சுவலாக தெரியும். நாளையிலேருந்துலாம் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலர்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இவங்களே வந்து பொய்யான பரப்புகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. பொய்ன்னு சொல்றதோட உண்மையை சொல்லாம அதில் இருக்கிற ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிற மேலான ஒரு தீர்ப்பை எடுத்து இது மாதிரி சொல்லி மக்களை வந்து நீட்டே அப்படிதானே ஆச்சு. உங்களுக்கு நீட்டு வந்து டெஃபினட்டாக சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு கூட நாங்கள் வந்த உடனே முதல் கைது போடுவோம்னு ஆரம்பித்து மக்களை ஏமாற்றி தானே இதுலேயே அஃபிஷியலாக வாக்கு இதுலேயே இருந்தது, அவங்களோட தேர்தல் அறிக்கையிலே இருந்தது. பட் அது எல்லாருக்கும் தெரியும் அது பண்ண முடியாதுன்னு. ஆனாலும் அது பண்ண அதே மாதிரி தான் இந்த விஷயமும். இது வந்து நான் அவர் சொல்ல மாட்டார், மக்களும் அதாவது கட்சியில் இருக்கிறவங்களும் ஊடகங்களும் வந்து பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. வீரமணி, வைகோ அண்ட் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முத்தரசன் இவங்க எல்லாமே சொல்றாங்க ஆளுநர் பதவியில இருக்கிறதுக்கு ஆர்.என். ரவி அவர்களுக்கு தகுதி இல்லை, சஸ்பெண்ட் பண்ணணும் உடனடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவருக்கு என்ன ரோல் இருக்கோ அது பண்ணியிருக்காரு. அந்த ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் தான் கிரிட்டிக்கல் வேர்டு. அது வந்து அது டிபேட்டபிள். அது வந்து நீங்கள் வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா 5 நாள் சொல்லலாம், நான் 20 நாள் சொல்லலாம். கவர்மெண்ட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 3 மாதம் சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் 3 மாதத்துலையாவது எடுங்கன்ட்டு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா மேக்ஸிமம் நம்மளால எவ்வளோ டைம் எடுக்க முடியும், இது அரசியல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்கலான்றதுக்காக பண்ணியிருக்கலாம். அதை தவிர அவர் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாவோ எதுவும் பண்ணல. இன்ஃபேக்ட் கவர்னரோட ரோலே கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கார் அவர். இது நாளைக்கு வந்து இவங்க வந்து தமிழ்நாடு நாங்கள் தனியாக வரணும், நாங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு இந்த சென்ட்ரல் பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து போட்டாங்கன்னா பில்லு பாஸ் பண்ணாங்கன்னா பாஸ் பண்ண முடியுமா? அது ரிட்டர்ன் பண்ணலாம், திருப்பி அதே பில்லு ஒரு கம்மா கூட மற்ற திரும்பி வரும். அப்போ இவர் பாஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு எது வேணால் பண்ணலாமே. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்கிறது நாடே பிரிவினையாக்கிறதுக்கு ஒரு சின்ன பில்லு பாஸ் பண்ண சொல்லி கவர்னரை வற்புறுத்தலாமா? அப்போ கவர்னரோட ரோலில் எதுவுமே இல்லாமல் போயிடுது. அப்போ கவர்னரே தேவையில்லையா? அப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அது வேற விஷயம்.
பட் ஸ்டில் அவர் இருக்கிறது வந்து கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த ரோல் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் கூட அரசியல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இதை பெண்டிங் வச்சிருக்காரு. ஏன்னா அவரால் ரிஜெக்ட் பண்ண முடியாது, அது பிரசிடென்ட் தான் ரிஜெக்ட் பண்ண முடியும். அதனால பிரசிடென்ட்டுக்கு அமைச்சிருக்காரு. அதுக்குள்ள இந்த கேஸ் நடந்திருக்கு. டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக வந்து நீங்க மனுக்களை வந்து தொடுத்தீர்களா? அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்தை நீங்க எங்களுக்கு உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்குகளை மாத்துங்க, வேறு மாநிலத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றது வந்து உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்துவதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து கோர்ட்டு தமிழக அரசுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்து இருந்தது. அதுல 15ஆம் தேதி இன்னைக்கு எந்த ஒரு தீர்ப்புகளும் இல்லை, எந்த ஒரு வாதங்களும் பெரிதாக இல்லாம 15ஆம் தேதி மாற்றி வச்சிருக்காங்க இந்த கேஸ். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா உண்மை அதுல நடந்த ஊழல்கள் சாட்சியத்தோட இந்த ரைட்ல அவங்க எடுத்துருக்காங்க. அதனால முதல்ல இவங்களெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு போட்டு அது ஃபைல் ஆச்சு. கிளியராக அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணல, அவங்க இருக்க சொன்னோம், இருக்கிறதுலாம் இருங்க இல்லை போங்கன்னு சொன்னோம். பட் அவங்க இருந்தாங்க சில பேர். டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம். வழியே இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்றதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லுவாங்களா? அப்புறம் அதில் என்ன சீக்ரெசி இருக்குது, என்ன ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது? அவங்க நேரம் என்ன ஒன்றுன்னு கேட்பாங்க, அவங்க கேட்கறது நீங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். வழிய நீங்கள் நான் நீங்கள்லாம் ஊழல் பண்ணியிருக்கீங்க, அதனால் நாங்கள் டாக்குமெண்ட்லாம் எடுக்க போகிறோம்னு ஒரு நாள் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் 2G கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெய்டு வர டேட்டை இவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. அதுக்கு ஆடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஆடியோவில் ராஜா அண்ட் அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவங்களாம் ஃபோனில் பேசுவாங்க. நாளைக்கு வரோம்னா நீங்கள் நாளைக்கு வர சொல்லுங்க அவங்கள அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆடியோ கேட்டிருக்கோம். நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ நடக்காது. இப்போ அவன் இன்னைக்கு கூட நேரு கிட்ட கேட்டுட்டு இடி ரைடு பண்றதுக்காக வந்தாங்க. இப்போ நேரு வீடு, அவங்க பிரதர்ஸ் வீடுலாம் கூட பண்றது யாருக்குமே தெரியாது. அவங்களே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த விஷயத்துல நான் நேருவை நிஜமாவே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர் பாலாஜியோட வீடு ரைட் பண்ணும்போது அங்கே எவ்வளோ கலாட்டா ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெண் அதிகாரியே அவங்க இல்ட்ரீட் பண்ணாங்க. பட் இங்கே அவர் பாட்டுக்கு இங்கே அசம்பிளியில் உட்காந்துருக்காரு. அங்கே வீட்டில் ரைட் நடந்திருக்கு, எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணமோ பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டாரு. மக்கள்லாம் தொண்டர்கள்லாம் கலாட்டா பண்ணுறதுக்கு அங்கே வரும்போது எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி. இது நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதாவது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ரெண்டு, எனக்கு என் மேலே எதுவுமே கிடையாது, என்ன வேணால் பார்த்துக்கிட்டோம், அவங்களுக்கு போட்டு கொடுக்கட்டும், இல்லை மாட்டிக்கணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால வேறு வழி இல்லை, வாய் முடிந்து தான் இருக்கணும்னு இருக்கலாம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான். பட் வேற நீங்கள் எப்படி பேனிக்காக இவர் பிஹேவ் பண்ணான்னு நம்ம கண்ணுக்கு எதிராக பார்த்தோம். வீடியோ நிறைய வந்தது, எல்லாம் பார்த்தோம். அதில் ஒரு பெண் அதிகாரியே அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. அதெல்லாம் இங்கே நடக்கலை. எல்லாமே அவங்க ஸ்மூத்தாக 30 பேர் மேலே அவங்களோட 2-3 பிரதர்ஸ் வீடு, அவங்க ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே போய் ரைட் பண்ணி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸு, ஆவணங்கள், பணம் எல்லாமே ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மினிஸ்டர் அண்ட் இஸ் பிரதர் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. நம்ம தகுந்த வட்டாரங்களே நியூஸ் வருது. போக போக இடி ஆல்வேஸ் அவங்க they will not reveal anything unless FIR is filed. அவங்க எல்லா டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தான் போவாங்க வழியே. ஈவன் டாஸ்மாக் கேஸ்லேயே அஃபிஷியலாக நம்மளுக்கு எதுவுமே அவங்க கொடுக்கலையே. அதுதான் அவங்களோட ப்ராசஸ். ரெண்டாவது இந்த கேஸில் இவங்க இடி எடுத்தலாம் வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 18லேருந்து அப்படியே இவங்க இந்த ரேடர்லேயே இருக்கார். அவர் 18லேருந்து முதல்ல இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது. அந்த ரைடில் அவங்க கணக்கில் காட்டாத பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியாது. அதுக்கு ஏதாவது ஃபைன் தான் அவங்களால போட முடியும், அதுக்கு மேலே அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது. இல்லை ஃபைன் போட்டு டேக்ஸ் கட்ட சொல்லியிருப்பாங்க, கட்டிடுவாங்க. அதுதான் இப்போ நம்ம விஜய் கூட பார்த்தோம். விஜய் வீட ரைட் பண்ணி 100 ஏதோ ஒரு அமௌண்ட்டு இது கணக்கில் காமிக்கலன்னு சொல்லி நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்லி கட்டினார். அது மாதிரி அப்போ பண்ணியிருப்பார். அது 18 தான் நடந்தது. 20 பட் இவங்களுக்கு நிறைய டவுட் இருந்ததுனால, இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லாததுனால தேவ் ஹேண்ட் ஓவர் டு சிபிஐ. சிபிஐ எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்துட்டு 23ல் சிபிஐ ரைடு வந்தது. அதுலேயும் இவங்க ஓரளவு இதெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலை. அதுக்கப்புறம் அது எல்லாமே இவர்கிட்ட இவங்க இந்த மீன் டைம் உங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு இவங்க வந்தவுடனே இவர் கிட்டத்தட்ட நிறைய தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஃபேமிலியை 3 பேரும், பிரதர்ஸ் 2 பேர், இவரோட பையன் எல்லாம்.
வந்து ரியல் எஸ்டேட்டு, ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து சோலார் எனர்ஜிஸ் இப்போ மேனுஃபேக்சரிங், இது ப்ரொடக்ஷனு, அப்புறம் கார்பரேஷனோட குப்பை மறுநீட்சி இதுன்னு பண்ணி அதுக்கு கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறாங்க. அது கூட நிறைய எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நம்ம கணக்கில் காட்டாத பணத்தை இங்கே கொண்டு வரலான்ட்டு மணி லாண்டரிங் சொல்லுவோம். இப்போ அது பண்ணலான்னு வந்து அது பண்ணதில் தான் வந்து இப்போ சிக்கலில் இருக்காங்க அவங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டில் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர் அவங்க ஃப்ளாட்ஸ் நிறைய மெட்ராஸ், கோயம்புத்தூர், திருச்சி எல்லாத்துலேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த கணக்கில் காட்ட முடியாத பணத்தை எல்லாம் அதில் கேஷாக இருக்கிறதெல்லாம் அங்கே மணி லாண்டரிங் பண்ணி அதை அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணியிருக்காங்கன்றது இவங்க சிபிஐ மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அவங்க பக்காவாக இது ரெடி பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக மண்டே இன்னைக்கு 30 பேர் மேலே வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரோட வீடு, நேரு மந்திரி நேரு வீடு, அவரோட 3 பிரதர்ஸ் வீடு, அப்புறம் வந்து இது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸோட எல்லா பிரான்ச்சஸ் சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணி they have taken lot of documents. இதில் டெஃபினட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தமிழக அரசில் டாஸ்மார்க்கில் இடி ரைட் பண்ணாங்க. அடுத்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா துரைமுருகன் வீட்டில் வந்து ரைட் பண்ணாங்க. இப்போது KN நேரு வீட்டில் அடுத்தடுத்து இன்னும் எத்தனை அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி லிஸ்ட்டில் நிறையா பேர் இருப்பாங்க போலே. டெஃபினட்டாக அவரோட லிஸ்ட்டில் இருக்கிற பேர்லாம் இன்னும் இப்போ தான் ஒரு 25% தான் வந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. பட் அது மெயின் இந்த விஷயங்கள்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறதுனால இதை முதல்ல எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ ரகுபதி அவர்கள் சொல்றாரு பாஜகவும் அதிமுகவும் வந்து கூட்டணியில இருக்கிற மாதிரி அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கட்சியாக அமலாக்கத்துறை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் செயல்படுதுன்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இது வந்து அவங்க சொல்றதுதான் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மாதிரி பண்ணவே முடியாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல ப்ராசஸ் வந்து ஒரு டீம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து எக்கச்சக்கமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இதுல வந்து டெஃபினட்டா ஃபேஸ் வேல்யூல எக்கச்சக்கமான ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுல நாங்க போய் நாங்க டெஃபினட்டா நாங்க வின் பண்ணி இதை ரெக்கவர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாதான் டாப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்ரூவ் பண்ணுவாங்க. இதுல வந்து அரசியல் தலையீடுன்றது வந்ததுன்னா அவங்க கொண்டு போற கேஸ் வந்து அவங்க எல்லாமே போய் இவங்க அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த அதிகாரிகள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்புறம் ஃபர்தர் ப்ரொமோஷன் கிடைக்காது. ஈவன் லஞ்சம் வாங்கிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்ததுன்னா அவங்க அரெஸ்ட் கூட பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு மேலதிகாரிக்கு. அதனால இவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து சும்மா நாளைக்கு போய் நேரு வீட்டுக்கு போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவங்க வந்து இதுக்கு மண்டே அன்னைக்கு அவங்க வராங்கன்னா 20 நாள் முன்னாடிலேருந்து பிளான் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நம்மளுக்கு என்னென்ன பார்க்கணும், டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. இது சும்மா எடுத்த போக்கன்னு இவங்க யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இவங்களே ஒத்துக்கிறாங்களா? அப்போ யூபிஏ இந்த பீரியட்ல வந்து இடி பண்ண ரைடு எல்லாமே அவங்க சொல்லி தான் வந்தாங்களாமா? இவங்களுக்கு இது வந்தாங்கன்னா உடனே அரசியல் நோக்கம் பழிவாங்கும் பலரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அரசியல் நோக்கம் பழிவாங்கும் பலரும்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்கிறீங்க. பேஸ் பண்ணிட்டு போங்க. நேரு எப்படி இருக்காரு இப்போ? அவர் கவலையே பண்ணலையே, அவர் பேஸ் பண்ண தயாராக இருக்கார். அது மாதிரி அவரே அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன அதில் ப்ராப்ளம்னு எனக்கு புரியல. இப்போ போக்குவரத்து துறையில் பண பரிவர்த்தனை இந்த விவகாரத்தில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் 1.5 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்தார். இப்போ அமலாக்கத்துறையே வந்து 25ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இந்த டைமில் அசோக்குமார் அவர்கள் இன்னைக்கு ஆஜராகணும் அப்படிங்கிறதே வந்து கோர்ட் வந்து கட்டாயமாக சொல்லியிருந்தாங்க. அவரும் இன்னைக்கு ஆஜர் ஆயிருக்காரு. இந்த கேஸ் எந்த நிலைமைக்கு போகும் சார்? திரும்பவும் செந்தில் பாலாஜி அவர்கள், ஏன்னா டாஸ்மார்க் விவகாரத்திலையும் அவருடைய பெயர் இருக்கு, இந்த விவகாரத்திலையும் அவருடைய பெயர் இருக்கு, அவருடைய தலைமறைவாக இருந்த அவருடைய தம்பியும் இப்போ வந்துட்டாரு. இப்போ என்ன மாதிரியான ஒரு மாற்றம் வந்து இதில் இருக்கு? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டாஸ்மார்க் ஒரு பக்கம் விட்டுடுங்க. அதில் வந்து தப்பிக்கவே முடியாதபடி 1000 கோடிக்கு வந்து டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் தைரியமா வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது மற்ற ரைட்ல ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதனால அந்த கேஸ்ல டெஃபினட்டா நிறைய எவிடன்ஸ் இருக்கு, நிறைய பேர் மாட்ட போறாங்க. அது அந்த செயின் வந்து எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது. மவுண்ட் ரோடோட இருந்துருமா, கோபாலபுரம் வரைக்கும் போகுமா, இல்லை வேற எங்க போகும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அந்த விஷயத்துல. அதுக்கு முக்கால்வாசி காரணம் வந்து செந்தில் பாலாஜின்னு தெரியும், அவர் தான் அதுக்கு மினிஸ்டர்.
பட் எனக்கு என்ன ஆச்சரியம்னா சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எப்படி அவரை மினிஸ்டராக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாரு அப்படின்றது தான் ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே அந்த கேள்வி எழுப்பி இருந்தாங்க இல்லையா? அதான் அது வந்து அவர் அது இப்போ கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவர் விருப்பம் தான் இருக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் சீஃப் மினிஸ்டர் வந்து நாங்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு கட்சியை நடத்துகிறோம்னு சொல்கிறவரை அவரை பற்றி முன்னாடி எவ்வளவோ சொல்லியிருக்கிறவர் வந்து இந்த மாதிரி ப்ரூவ் ஆனப்புறம் கூட அவரே ஒத்துணுருக்காரு கோர்ட்டில், நான் வந்து பைசா வாங்கினேன் ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்னு. இவ்வளோ விஷயம் இருந்ததுக்கப்புறம் அவர் மந்திரியை முதல்ல கொடுத்ததே தப்பு. அப்புறம் இந்த கேஸ் வந்து பனிஷ்மெண்ட் போகிற வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் பெயிலில் வெளில வந்ததுக்கப்புறம் அவர் அதே போஸ்ட் கொடுக்குறதுன்றது அது டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு பின்னாடி தான் அவருக்கு. அது கொடுத்துருக்கூடாது. ஏன் கொடுத்தான்றது அரசியல் காரணம் தான்றது புரியுது. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாத்துங்க அப்படின்னாங்க, டாஸ்மாக் வழக்கை. இப்போ செந்தில் பாலாஜியும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இந்த கேஸை நாங்க எடுத்து விசாரிக்க மாட்டோம்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை, ஏன்னா தமிழக அரசு வந்து இந்த கேஸ்ல வந்து பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இவங்க எத்தனை பேர் வந்து இதுல அரெஸ்ட் ஆவாங்க சார்? அதான் இனிமேதான் போக தெரியும். இந்த கேஸ் தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு கூட நடந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு யாரையுமே பேச விடாம அவரே வந்து என்டையர் ப்ரொசீடிங் டைம் எடுத்துட்டாரு திமுகவோட வக்கீல. அதனால வழி இல்லாமல் 15க்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு. இவங்க இப்போ வந்து இதை மேக்சிமம் பையிங் டைம் சொல்லுவோம், அதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 15ஆம் தேதிக்குள்ள அது முடியலன்னா சம்மர் ஹாலிடேஸ் வந்துடும் கோர்ட்டுக்கு, அவ்வளோதான், அது ஜூன் ஜூலைன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு தான் அவங்க வழி பண்ணுறாங்க வழியை. இதில் வந்து நாங்கள் வந்து எந்த விதமான குற்றமும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எந்த விதமான ஒரு லோக்கஸ் தனி இல்லை அவங்களுக்கு. அதனால தான் இப்போ வந்து இதுக்கு மேக்ஸிமம் டைம் கெயின் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தலைமறைவா இருந்தவரை இன்னைக்கு ஆஜராயிட்டாரு. இந்த கேஸ்ல வந்து 2 பேருமே உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆஜர் பண்ணப்படுத்தப்பட்டால்ன்றது வந்து தான் வந்தது. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கஸ்டடிக்கு எடுத்துக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். திருப்பி மெட்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும் தெரியாது. பாத்ரூம்ல வைக்க விட்டாலும் கஷ்டம், அது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதனால இப்போ அங்க போறதுனால அவங்க கண்ட்ரோல்டாக வச்சுப்பாங்க. அவர்கிட்ட விஷயங்கள் நிறைய வந்து கடுமையான விசாரணை இருக்கும். இந்த விசாரணையில் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும்னு நான் நினைக்கிறேன். அதையெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கை டெஃபினட்டாக செந்தில் பாலாஜி கிட்ட போவோம். அவரு எங்க கை காமிக்க போறான்னு தெரியாது. செந்தில் பாலாஜி கிட்ட தான் வந்து அவர்தான் இப்போ கிங் மேக்கரா இல்ல கிங் ஷூட்டரான்னு தெரியாது. அவர் யாரை ஷூட் பண்ண போறாருங்கிறதையும் தெரியல. சரி, இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீட் தேர்வுக்கான ஒரு பெரிய நாடகத்தை திமுக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு வந்து 7 மாநில முதல்வர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி வந்து கூட்டுக்குழு அமைப்பு நடத்தினாங்க. இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்திருக்காங்க. ஆனா பெருசா எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமும் இன்னைக்கு நீட் தேர்வுக்காக ரொம்ப இதுவா சொல்லியிருக்காரு அண்ணாமலை. வந்து இது நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அவரோட தரத்தை தான் காமிக்குது ஒழிய இது வந்து பச்சையான ஒரு புழுகுன்றது உலக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். டே 1 2014 சிதம்பரம் மிஸ்ஸஸ் தான் இப்போ அங்கே கோர்ட் ஜட்ஜா இருந்திருக்காங்க. அட்வொகேட் ஃபார் இந்த கேஸ்ல கையில எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அதாவது நீட்டு எல்லா ஸ்டேட்லையும் வரணுன்றதுக்காக வாதாடி வின் பண்ணியிருக்காங்க. வெளியில வந்து ஒரு வீடியோ ஒன்று கொடுத்தது இன்னும் கூட போயிட்டு இருக்கு. வேலையை பாருங்க, இதெல்லாம் நீட்டெல்லாம் அவங்களால யாராலையும் ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன விஷயம். அது 5 பெஞ்ச் ஜட்ஜஸ் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீட் வந்து எல்லா ஸ்டேட்லையும் இருக்கணும்னு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அரசியல் இது அசம்பிளியில் ஒரு தீர்மானம் போடுறதோ இல்லை சர்வகட்சி மாநாடு நடத்தி பேசுறதோ எந்த விதத்தில் அது வியூ பண்ணணும் எனக்கு புரியல. தைரியம் என்னன்னா கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. 5 பெஞ்ச் தான் ஜட்ஜு தான் இருந்தது, 7 பெஞ்ச் பண்ணுங்க. இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 24-26 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க போன வருஷம். தமிழ்நாட்டில் வந்து 17,000 18,000 16 17 இருந்தது. இந்த வாட்டி 1,42,000 பேர் எழுதியிருக்காங்க. அதுவும் இந்த 24ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பர்சன்டேஜ் ஆவரேஜ் மார்க்கில் இந்த கண்ட்ரி லெவல் ஆவரேஜோட அதிகமாக தான் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எடுத்திருக்காங்க. இதை வந்து அவங்களோட வரவேற்பு, இவங்க தமிழில் முதல்ல எழுதணும், இங்கிலீஷில் எழுத முடியாதுன்னாங்க. தமிழ் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்துடுது. பட் ஸ்டில் நீங்கள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதுகிற மாணவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிற 1,42,000 பேரில்
ரொம்ப ஒரு 10% 15% பேர் தான் தமிழில் எழுதுறாங்க. இது எல்லாருமே ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்காங்க எக்ஸாமு. அது வந்து கோர்ட்டும் கிளியராக இப்போ ரீசெண்டாக அந்த 7ஆம் தேதி கொடுத்த ஜட்மெண்ட்லையும் கிளியராக சொல்லிட்டாங்க. இதை வந்து நீட்டை வந்து கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். நடந்த போன வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷமும் நடந்த சில தவறுகள் இந்த சிஸ்டத்தில் இல்லை, சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணவங்ககிட்ட தான் இருந்தது. அதனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாச்சு. ஒரு 7 மெம்பர் கமிட்டி ஒன்று போட்டு கிவன் ரெக்கமெண்டேஷன். அதை கவர்மெண்ட் அப்படியே ஏற்றுக்கிறேன் எக்ஸப்ட் ஒன் கண்டிஷன், ஒன் டைரக்ஷன். அது என்னன்னா வந்து டைரெக்டாக வந்து இதில் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு. இப்போ 24 லட்சம் பேர் இந்தியா முழுக்க எழுதும்போது இந்த வருஷம் எவ்வளோ பேருன்னு தெரியாது நம்மளுக்கு. 28 30 ஆகலாம். ஆவரேஜாக 10% இன்க்ரீஸ் ஆகின்னு போகிறது. 30 லட்சம் பேருக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் ரெடி பண்ணி லேப்டாப் வந்து கொடுக்கணுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீதி எல்லா இதுவும் கவர்மெண்ட் ஒத்துண்டாச்சு. இதோட என்ன பண்ண முடியும்? இப்போது ஒரு பேங்க்குன்னு இருக்க வச்சுக்கோங்க, பேங்க்கில் வந்து ப்ராசஸஸ் தான் கொண்டு வர முடியும். பட் அதில் ஒர்க் பண்ணுற ஒரு அதிகாரி வந்து தப்பு பண்ணி அவன் வந்து கஸ்டமரோட கலந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேங்க்கை ஃப்ராட் பண்ணான். பேங்க்கை நீங்கள் கூட்டம் சட்டினா அப்படி பேங்கை இருக்கக்கூடாது மூடிடணும்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் இது வந்து நீட் தேர்வு ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. அதில் அந்த ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே வந்து எந்த விதமான ஒரு லக்குனாவும் கிடையாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 1-2 கேஸஸ் லாஸ்ட் இயர் நடந்தது வந்து அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பண்ண தப்பு. அது வந்து அதில் ஒருத்தர் சஸ்பெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீட்டே வரக்கூடாதுன்னு சொல்லத்துல எந்த விதமான இதுவும் கிடையாது. இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டாங்க, அது எந்த தெரியும். ஆனால் நான் இப்போ நீங்கள் இருக்கிற மெஜாரிட்டி மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அவங்களுக்கு வருஷத்துக்கு எப்படி நாங்கள் துட்டு வாங்கினோன்றத அவரோட மந்திரியே சொல்லியிருக்காரு. ஒரு பழைய மந்திரி ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் வந்து லிஸ்ட்டை முதல்ல ரிலீஸ் பண்ணிவிடுவோம், அவங்க பண்ண உடனே அப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அந்த பணம் இப்போ எல்லாமே நின்று போச்சு. அதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்க வழிய நீட்டை வந்து தமிழ்நாட்டில் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. இந்த சர்வ கட்சி கூட்டம், உண்ணாவிரதம், அரசியல் தீர்மானம் எல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுறதுக்கான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அது அண்ணாமலை கொஞ்சம் ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காரு, சோஃபிஸ்டிகேட்டடாக சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசா பரவலா போயிட்டு இருந்தது. இன்னைக்கு 9ஆம் தேதி வந்து டெல்லியில இருந்து ஒரு பெரிய தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வந்தது. உண்மையாலுமே அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா? ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து டெல்லி போனது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இல்லையா? இல்லை, இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்ட பிஜேபி அதிகாரி நிர்வாகிகள் வரைக்கும் ஊடகங்களும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் அதை சொல்கிறாங்க வழிய பிஜேபியிலேருந்து ஒரு முக்கியமான நிர்வாகி யாருமே வந்து இது அண்ணாமலை மாற்ற போகிறேன்னு சொல்லலை. இது இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை, இவங்க எந்த எலெக்ஷன்லையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெல்லி சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது டெல்லி சீஃப் மினிஸ்டர் யார் வருவாங்கன்னு. ஆளுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன பேரில் 8 பேர் 6 பேர் சொன்னதில் இந்த பேர் சொல்லவே இல்லை. ஆமா, லிஸ்ட்ல அந்த பேர் அவங்க பேர் அந்த லேடியோட லேடி அந்த மாதிரி தான் பிஜேபியோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் ஆகும். இப்போ கூட நான் சொல்கிறேன், அண்ணாமலை வில் நாட் பி ரிமூவ். சில பேச்சுவார்த்தைகள் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நாள் தான் இவ்வளோதுலாம் அது அப்படியே இவங்க சொல்லுவாங்களே பெண்ணாக்கி பெண்ணை பெருமாள் ஆக்கிட்டாங்க. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசி தீர்த்தாச்சு. இதில் அந்த என்ன ஒர்க்கபிள் சொல்யூஷன் பண்ணியிருக்காங்க? கூட்டணி ஆட்சி இருக்கு, இபிஎஸ் இல்லாமல் இருப்பாரா? இல்லை கூட்டணி ஆட்சி இருக்கு, இபிஎஸ் தான் இருக்காரு, இங்கே அண்ணாமலையும் இருப்பார், ஏடிஎம்கேக்கு ஒரு எம்எல்ஏ சீட் இது மந்திரி பதவி திரு ராஜ்யசபா கொடுக்குறாங்களா? புதுசாக ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அந்த ரோலை நயினார் கொடுக்குறாங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பரவாயில்ல வந்து லோக்கலாக பேசுகிறாங்க. பிஜேபி நிர்வாகிகள் லெவலில், அதுக்கு லெவலில் யாருமே வந்து அவங்க அண்ணாமலை வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லல. முக்கிய தலைவர்கள் யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் வந்து இப்போ வரைக்குமே வந்து அது சீக்ரெட்டாக தான் இருக்கு. ஆமாம், அதனால நான் சொல்கிறேன், எனி எலெக்ஷன் அவங்க சொல்ல வரைக்கும் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் அவங்க நடக்கிறது அதில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் சம்டைம்ஸ். பட் இப்போ டெல்லி மாதிரி இல்லாமல் வந்து அவரையும் ரிமூவ் பண்ணாமல் இன்னொரு உதவி தலைவர்னு ஏதாவது போட்டு நயனார் கொடுக்கலாம். கூட்டணிக்கு அண்ணாமலை ஒத்துருப்பாரு.
அண்ணாமலையும் இபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு பேசியிருப்பார் மோடிஜியோ இல்லைன்னா இவங்களோ, அது நடந்திருக்கலாம். ஏன்னா டெல்லிக்கு 2 பேரும் போனாங்க. ஆனால் அவர் இருக்கும்போது இவர் இல்லை, இவர் இருக்கும்போது அவர் இல்லை. பட் அட்லீஸ்ட் அது அங்கேருந்து ஃபோனில் பேசலாமா, அது ஒன்றும் தப்பு இல்லையே. வேறு விதமாக நடந்திருக்கலாம். அதனால இது எது வேணாலும் நடக்கும், ஆனால் அண்ணாமலை இருப்பான்றது என்னோட அபிப்பிராயம்.